இந்த மாசம் பெருசா உனக்கு திறக்க போகுது. ஆமென். எப்படி போட்டிருக்கு பாருங்க, அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். ஆமென். அது எங்கேயும் தெரியாது. கடலுக்கு நடுவா இருக்கலாம், அது வனாந்தரமா இருக்கலாம், அது வான் வீதியா இருக்கலாம், எங்கேயும் அவருடைய பிள்ளைகளுக்கு என்று he is the way maker. நீங்களே யோசிப்பீங்க, என்ன இதுல பாதை வந்துடுச்சு இல்லையா? வாசல் வழியா மக்கள் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த 4 நண்பன் வாசல் வழியா போகாம இவன் என்ன பண்றான், கூரையை பிரிச்சு இறக்குறான். உண்மையான நட்பு உன்னை எப்படியாவது கொண்டு சேர்த்துரும்னா இவனே கூரையை பிச்சு இறக்கி உனக்காக ஒரு வழியை உன் நண்பனே ஏற்படுத்த முடியும்னா இந்த நண்பன் எதை பிக்க மாட்டார், எதை தான் பிக்க மாட்டார். வாசல் வழியா தான் போகணும், ஆனால் வாசல் வழியா போக முடியல. உனக்காண்டி நானே வாசலை திறக்கிறேன்றான். ஆமென். அது வரைக்கும் வாசலை யாரும் அந்த வழியா போனதே கிடையாது. வீட்டு ஓனரே போயிருக்க மாட்டார் இல்லையா? ஆனா மேல வீட்டு கூரையே இறங்கக்கூடிய வாசலா அவனுடைய 4 நண்பர்கள் மாத்துவாங்கன்னா நீ நம்புறியா? கர்த்தர் உனக்காக இறங்கும் போது, உங்களுக்காக அவர் கிரியை செய்யும் பொழுது அவர் என்னதான் செய்ய முடியும்? நான் சொல்றேன், இந்த மாசம் பெரிதும் அனுகூலமான கதவுகள் உனக்காக திறக்கப்பட்டிருக்கு. ஆமென், ஆமென். இந்த நண்பர்கள் திறந்த டோரே இப்படி இருக்கும்னா அப்பா உனக்கு திறக்கிற டோர் எப்படி இருக்கும்னு யோசித்து எல்லாம் சொல்லுங்க. பெரிதும் அனுகூலமான கதவுகள் எனக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு ஒன்று நல்லா தெரியுது, இந்த மாசம் பெருசா உனக்கு திறக்க போகுது. ஆமென், ஆமென். இன்னும் சிம்பிளா எளிமையா சொல்லனா, திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான், ஒருவனும் பூட்ட மாட்டான், ஒருவனும் பூட்டக்கூடாதபடி. ஆமென், ஆமென். எல்லாம் சொல்லுங்க, வாசல்களால் உட்பிரவேசித்து. அப்படின்னா என்னன்னா, ஒரு வழி இல்லை, வாசல் கிடையாது. ஆமென். வாசலால். ஆமென். நான் சொல்றேன், 1 2 இல்லை, உனக்காக என் தேவன் திறக்க போறது பல வழிகள், பல ஆமென் வழிகளை ஒரு உனக்காக திறக்கிறது. ஆமென்.